ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்பெஷலுங்க. செட்டிநாடு ஸ்டைலில் கவுனி அரிசி வச்சு சூப்பராக எப்படி ஒரு ஸ்வீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 டம்ளர் கவுனி அரிசி எடுத்திருக்கேங்க. ஸோ 2 டம்ளர் கவுனி அரிசி டைரெக்டாக குக்கர்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 2 to 3 டைம்ஸ் குறைஞ்சது ஆனால் 3 தடவையாவது வாஷ் பண்ணணுங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊற வைக்கிறதுக்கே மெஷர் பண்ணி தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே 2 டம்ளர் கவுனி அரிசிக்கு கிட்டத்தட்ட 8 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதாவது 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. ஸோ ஜென்ரலி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் இதை பண்ணுறோம் அப்படின்னா நைட்டே ஹோல் நைட் நம்ம இதை சோக் பண்ணிடலாம். நம்ம சோப் பண்ணும் போது பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குது தண்ணின்னு பாருங்கள். இது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட கலரே கம்ப்ளீட்டாக மாறியிருக்கோங்க. அதுவும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கலர் பயங்கர டார்க்காக இருக்கும். இந்த தண்ணியை நம்ம டிஸ்கார்ட் பண்ணாமல் இதுலேயே தான் நம்ம இந்த ரைஸை குக் பண்ண போகிறோம். இந்த பாயிண்டில் 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் மினிமம் 9 to 10 விசில்ஸ் கன்ஃபார்மாக இதை குக் பண்ணணுங்க. ஸோ குறைஞ்சது 10 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் குக் பண்ணும் போதே சைடில் இன்னொரு கடாயை எடுத்து அதில் முந்திரியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு அதில் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சி போட்ட கேஷ்யூஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அதோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேஷ்யூ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஷேடில் இருக்கணுங்க கேஷ்யூஸ். ஸோ இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது 10 விசிலுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் எப்படி சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட அளவு பார்த்திங்கன்னா தண்ணி அளவு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்கலாங்க. அதே மாதிரி ரைஸ் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இந்த ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ விசில் வச்சாலும் ரைஸ் முழுசாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு மேஷர் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம பாயாசம் மாதிரி ஆகுங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ரைஸ் மட்டும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் நம்ம ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ண டம்ளர்லேயே 1.5 டம்ளர் ஜாங்கிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வெல்லம், பவுடர்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ இதை ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைடு கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைடு கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டோம். அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் கோகோனட் அதே மாதிரி 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப் நீங்கள் எது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டம்ளரோ கப்போ என்டையர் ரெசிபிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கோகோனட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக இது திக்கன் ஆகுங்க. கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு அல்வா மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கீ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளுங்க இந்த ரெசிபி. கவுனி அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம கேட்கவே வேணாங்க. நம்ம எல்லாருக்கும் இப்போ ரீசன்ட் டேஸாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக 15 days ஒன்ஸாவது இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹெல்த்தியாக ஸ்வீட் ரெசிபிஸ் தேடுறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ், ஹெல்தி ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கவுனி அரிசியோட ஆப்பம் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள்.